ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த புதிய நாள், புதிய நம்பிக்கை, நியூ டே நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட எங்களை சந்திப்பில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? சங்கீதலின் புஸ்தகம் 34ஆம் சங்கீதம் 10வது வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. இந்த நாளைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்குமா, ஆனால் கர்த்தரை தேடலுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. ஹல்லேலூயா. கர்த்தனை தானே இந்த பிரதர் நான் தேடுறேன், கர்த்தரை தானே நம்பி இருக்கிறேன், கர்த்தர் இடத்துல நான் ஜெபத்தை பண்ணியிருக்கிறேன், எவ்வளோ ஜெபம் பண்ணிட்டேன், எவ்வளோ நாட்கள் நான் காத்திருக்கிறேன், இன்னும் அந்த நன்மை எனக்கு வரலையே, இன்னும் அந்த காரியம் வாய்க்கலையே, அப்படி நீங்கள் கலங்கி கொண்டிருப்பீங்கன்னா இன்றைக்கி பரிசுத்த ஆவியானவர் திட்டமாக நம்மளோட பேசுகிறாரு. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சனது பட்டினியாக இருக்குமா? சிங்கக்குட்டி போய் பட்டினியாக இருக்குமா? தேவ பிள்ளைங்களை, காட்டுக்கு ராஜா யாரு? சிங்கம் தான். சிங்கம் பலமுள்ள ஒரு மிருகம். ஆமென். தேவ பிள்ளைகளை, அப்படிப்பட்ட சிங்கம் குட்டிகள் கூட சில நேரத்தில் பட்டினியாக இருக்குமா? நீங்கள் வசனம் சொல்லுகிறது, நாகும் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் நீங்கள் வாசிப்பீங்கன்னா ரொம்ப அழகாக தீர்க்கதரிசி எழுதி வைத்திருக்கிறார். வாசிக்க கேட்போம். சிங்கம் தன் குட்டிகளுக்கு தேவையானதை பீறி தன் பெண் சிங்கங்களுக்கும் வேண்டியதை தொண்டைகளை பிடித்து கொன்று இரைகளை தான் தன் கெபியையும் பீறி போட்டவைகளினால் தன் தாபரங்களையும் நிரப்பிற்று. பாருங்க, இங்க ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கு. சிங்கம் தன் குட்டிகளுக்கு தேவையானதை பீறி, தான் குட்டிகளை ஒரு நாள் பட்டினி விடாது, அதுக்கு தேவையான ஆகாரத்தை கொடுத்துரும். ரெண்டாவது இங்க பார்க்கிறோம், தன் பெண் சிங்கங்களுக்கு வேண்டியதை தொண்டையை பிடித்து கொன்று, தன் பெண் சிங்கத்துக்கு வேண்டியதை கொன்று எப்படியாவது கொண்டு வந்துடுமா. மூணாவது இங்க சொல்லப்பட்டிருக்கு, இரைகளினால் தன் கெபிகளையும் பீறி போட்டவைகளால் தன் தாபரங்களை நிரப்பிற்று. அது கெபி எப்படி இருக்குமா? எப்பவுமே இறை இருந்துட்டே இருக்கும், அதுக்கு வேண்டிய சாப்பாடு இருந்துகிட்டே இருக்கும். ஒரு சிங்கத்துக்கே தான் பெண் சிங்கத்தை மேலே, தான் குட்டிக்கு மேலே அக்கறையாக இருந்து அவ்வளோ அழகாக அதுக்கு போஷிக்கன்னா, தெய்வ பிள்ளையில, அப்படிப்பட்ட சிங்க குட்டிகள் கூட தாட்சி அடைகிறோமா? வசனம் சொல்லப்பட்டிருக்கு, அப்படிப்பட்ட சிங்க குட்டிகளுக்கு சில நேரத்தில் ஆகாரம் கிடைக்காது போயிடும். ஆனால் யார் கர்த்தரை தேடுகிறாரோ ஒரு நன்மையும் குறைபடாது. ஹல்லேலூயா. தேவ பிள்ளையில, நமக்கு நன்மை வருகிற இடம் ஆண்டவர் தானே. சோர்ந்து போகாதீங்க. அவர்களுக்கு சொன்ன வாக்குத்தத்தங்கள், சொன்ன தீர்க்க தரிசனங்கள், அவர்களுக்கு வைக்கப்பட்ட திட்டங்கள் 100க்கு 100 நிறைவேறும், ஒரு நாளும் மாறி போகாது. சங்கீதலின் புஸ்தகம் 9ஆம் சங்கீதம் 10வது வசனத்தை கூட நீங்கள் வாசிப்பீங்கன்னா இங்கே சங்கீதக்காரன் இப்படியா சொல்லுகிறார். வாசிக்க கேட்போம். கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுவது இல்லை, ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். அல்லேலூயா. உம்மை தேடுகிறவர்களை கைவிடுகிறதில்லை. தேவ பிள்ளைகளே, ஆண்டவரை யார் தேடுறாங்களோ, ஆண்டவரை யார் நம்புறாங்களோ, ஆண்டவரை யார் பிடித்து கொள்ளுகிறாங்களோ ஒரு நாள் கைவிட மாட்டார். ஆமென். அதனால தான் நீதிமொழிகள் 8:17 கூட வாசிப்பீங்கன்னா, அதிகாலையில் என்னை தேடுகிறவர் கண்டடைவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதிகாலையில் கர்த்தரை தேடுங்க, அவர் முகத்தை பாருங்க, அவரை நோக்கி கூப்பிடுங்க, அவர் எல்லா தேவைகளை சந்தித்து உங்களை ஆசீர்வதிக்க உண்மையிலவராக இருக்கிறார். எபிரேயர் 11:6 கூட வாசிப்பீங்கன்னா, தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டுமா? நீங்கள் அவரை தேடினா போதும் அவர் பலன் கொடுப்பார். சிங்க கொடுக்க தாழ்ச்சிருந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடலுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. தேவ பிள்ளைகளே, யார் கர்த்தரை தேடுறாங்களோ ஒரு நன்மையும் குறைபடாது. நீங்கள் அவரை தேடுறீங்களே, அவர் நன்மையினால் உங்களை நிரப்பி ஆசீர்வதிக்க உண்மையில் இருக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம், ஸ்தோத்திரப்பா. கர்த்தரை தேடலுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாதுன்னு சொன்ன போல, ஒருவேளை எந்தெந்த நன்மையினாலும் இங்கே குறைபட்டிருக்காங்க தெரியலப்பா, இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே அற்புதங்களை செய்யுங்க. வேண்டிய ஆசீர்வாதங்கள், நன்மைகள் ஈமன் இன்றைக்கு கட்டளையிடும்படியாக நான் ஜெபிக்கிறோம். இதில் ஆசீர்வதித்தும் இந்த நாள் முழுவதும் கரமெடுத்து நடத்தும் கிருபைக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபங்கள் பிதாவே. அவரை தேடுங்க, பலனை அடைவீர்கள். God bless you.